2026 குரு பெயர்ச்சினால யார் யாருக்கு திருமண யோகம்? திருமணம் இப்ப நடக்குமா, எப்ப நடக்கும்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு பார்க்குறோம். காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணாம ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டுட்டு இப்போ வயசானதுக்கு அப்புறமா வருத்தப்படுறீங்க. மூல நட்சத்திரமா இருந்தா 7க்கு 9ஆம் இடமும், ஆயில்ய நட்சத்திரமா இருந்தா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமும் நல்ல நிலைமையில சுபமா இருக்கான்னு பார்த்து திருமணத்தை பண்ணுங்க. 10 பொருத்தம் இருக்கான்னு மட்டும் பார்க்காதீங்க. கிரகங்களும் நல்லா இருக்கான்னு பாருங்க. சரி, இப்போ வர்ற குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் திருமண யோகத்தை சீக்கிரமா கொடுக்க போகுது அப்படின்னாக்கா, மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லறம் ஏற்கக்கூடிய காலம் இது. திருமண தடைகள் எல்லாம் விலகப் போகுது. முருகன் கோயிலுக்கு போய் 3 விளக்கு தீபங்களை போட்டு மனமுருகி வேண்டிக்கங்க. உங்க ராசிக்கு 4வது இடத்துல வர்றதுனால யோக பலன்களை குரு பகவான் நிறையவே கொடுக்க போறாரு. அடுத்ததான் மிதுன ராசி. உடல் உபாதைகள், பட்ட கஷ்டங்கள், காரிய தடைகள் எல்லாம் நீங்கி 26/5/2026 தேதியிலிருந்து யோகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. மகாலட்சுமி வழிபாடு செய்து அனுகூலங்களை பெறுங்க. திருமண யோகத்தையும் அடைவீங்க. அடுத்தபடியா கன்னிராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றதுனாலையும், அவர் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனாலையும் செல்வாக்கு அடைய போறீங்க. நீண்ட நாள் திருமண தடைகளும் நிச்சயமா விலகும். அதற்கு அடுத்தபடியா விருச்சிக ராசி. அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சு நடக்கிற நீங்க வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு இதெல்லாம் இப்போதைக்கு கிடைக்கும். பொதுவா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு எதிலும் வெற்றியே தரப்போறாரு. திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது மூலமா ரொம்ப நல்ல பலன்களை நீங்க பெற முடியும். அடுத்தபடியா மகர ராசிக்காரர்களுக்கு, அடுத்தவர்களுக்காக கஷ்டப்படக்கூடிய நீங்கள் போராட்டங்களுக்கு பிறகு இப்போ ஒரு நல்ல காலம் வந்துட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால நிறைய நல்ல பலன்களை பெற போறீங்க. திருமணம் காலதாமதமானவர்களுக்கு சீக்கிரமா திருமண யோகம் நிச்சயமா அமையும். அடுத்ததான் மீன ராசிக்காரங்களுக்கு, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால, உங்க ராசிநாதனே அவராகவும் இருக்கிறதுனால பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல்நல கோளாறுகள் எல்லாம் நீங்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது மூலமா எல்லா நல்ல பலன்களையும் நீங்கள் அடையலாம். திருமண தடையும் நீங்கும். இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குரு பகவான் கடகராசியில உச்சம் பெறதுனால, எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளாசினால தீர்க்க ஆயுளோடையும் நல்ல வளங்களையும் பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.